சஞ்சீவி மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் முடிச்சூர் பகுதிகளில் தண்ணி வந்துச்சு. இப்போ அங்குள்ள நிலைமை எப்படி இருக்கு? தண்ணி எல்லாம் வற்ற தொடங்கி விட்டதா? கோபால், கடந்த மாதம் இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த மக்களுக்கு உள்ளது என்றால், இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேல் வெள்ள நீர் சென்றது. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதியை பொறுத்தவரை முடிச்சூரில் தான் அதிகபட்சமான பாதிப்பு என்றே கூறலாம். இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மக்கள் தற்போதுதான் இயல்பு நிலைக்கு வருவதற்கு தொடங்கியுள்ளார்கள் என்று கூறலாம். ஆனால் முற்றிலுமாக இன்னும் இயல்பு நிலைக்கு வரவில்லை. இதை குறித்து அவர்களிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ ஒரு மாசம் ஆயிடுச்சு, இந்த வெள்ளம் இன்றையோட ஒரு மாசம் சரியாகுது. நீங்க இயல்பு நிலைக்கு வந்துட்டீங்களா? வணக்கம் சார், என் பேர் மகாலிங்கம். இது வீரலட்சுமி நகர். நீ நிக்கிறது பழைய பெருங்குளத்தினுடைய வட்டத்தை சேர்ந்தது. முடிச்சூர் நீங்க சொன்ன மாதிரி முடிச்சூர் மட்டும் இல்ல, எல்லாம் அந்த முடிச்சூர் சம்பந்தமா அத்தனை ஏரியாவும் நீங்க சொன்ன மாதிரி 15 அடி தண்ணி இருந்துச்சு. அப்ப நிறைய அது எல்லாருமே மீடியாவில் பார்த்தாங்க. இப்ப அதுக்கு பிறகு குப்பைகள் அகற்றப்பட்டது, அதுக்கப்புறம் குடிநீர் வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் மக்கள் என்ன அந்த பயத்துல இருக்காங்க, அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்னா. இது மாதிரி பார்க்கல முதல்ல. ஆனா 98லயும் இருந்தா 2005 இங்க இருந்தா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி இல்லை. பட் இந்த ஈரம் காத்துக்கிட்டு மக்கள் உள்ளார தூங்குறதுக்கு அசௌகரியம். கிளீன் பண்ணாங்களே தவிர அது என்ன முழுமையா நடைபெறல. பொருள்கள் எல்லாம் என்ன சரியா பிளேஸ் பண்ண முடியல. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் முதல்ல கைட்டி உஷாரா எடுத்து வச்சவங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுது, மத்தத ஒர்க் பண்ண வச்சாங்க. பாதி அதுல ரெக்கவரி ஆயிருக்கு, பாதி ரெக்கவரி ஆகல. அதுக்கப்புறம் இந்த மழைக்கு பிறகு ரோடுகள்லாம் சுத்தப்படுத்தப்பட்டது. இதுல பஞ்சாயத்து போர்டுக்கு ரொம்ப அதுல இன்வால்மெண்ட் உண்டு. வாரத்துக்கு ஒரு இப்ப வர்றாங்க. முதல்ல நிறைய வண்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ விஷ ஜந்துக்கள், பாம்பு, அது இதெல்லாம் நிறைய வருது. அதனாலயும் மக்களுக்கு இப்ப என்ன குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க. என்ன சோ இப்ப ரொட்டீன் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பயம் எண்ணம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க இழந்த பொருட்கள் என்ன இந்த வெள்ளத்தால? அந்த பொருட்கள் மறுபடியும் கிடைச்சதா உங்களுக்கு? மீண்டும் கிடைக்கல சார். அதெல்லாம் போனதுதான் சார். இன்னும் ரொம்ப ஜாமான்லாம் போயிட்டு சார். எங்களுக்கு என்னன்னு சொல்றதுக்கே தேடுறோம், இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. சில இது கிடைச்சிருக்கு, சில இது கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். படுக்கிறதுனா நைட்ல ஒரே ஈரமா இருக்கு. உள்ள படுக்கிற செவரெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு. அதனால எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் இழந்துட்டோம் சார். அவ்வளவுதான் நான் சொல்றதுக்கு. இன்னுமே எனக்கு ஒன்னும் தெரியல சார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த தண்ணியில. அவ்வளவுதான் சார் நான் சொல்றேன். கோபால் அவர்கள் கூறியதை கேட்டோம். இன்னும் மீண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற சார்பாக முழுமையாக இந்த இடத்தில் மிளவில்லை. அதே போல வெள்ளம் பாதிக்கப்பட்ட காரணத்தால், அதாவது பல மக்கள் இந்த இடத்தில் பயந்து இந்த பகுதியை விட்டு காலி விட சென்றனர். அதை பற்றி கேட்கலாம். நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த பகுதியில நிறைய பேர் காலி பண்ணதா சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த ரெண்டர்ல இருந்தவங்க அவங்களுக்கு இந்த பாதிப்பை நிறைய பார்த்ததுனால அவங்க இனிமே நம்ம இருக்க கூடாது, நம்ம ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டோம், நம்ம இந்த ரெண்டுக்கு வேற எங்காவது போயிட்டாங்க சார். ஆனா பல லட்சக்கணக்கில் கொடுத்த நாங்க சொந்த வீடு வாங்கினவங்களுக்கு நாங்க எங்க போக முடியும்? இதுதான் வீடு. அதனால நாங்க என்ன பண்ணோம், நிறைய பாதிக்கப்பட்டிருந்தா கூட அந்த வால்ல இருக்கிற ஈரம் இன்னும் போகல. அந்த ஈரம் எங்க மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. அந்த ஈரம் காஞ்சாதான் எங்க மனசுல இருக்கிற ஈரம் போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய பேர குழந்தை அந்த தண்ணியில டிராக்டர் வர வரைக்கும் நாங்க நீந்தி கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அவங்க வரதுக்குள்ள அந்த கொஞ்ச தூரம் வரதுக்குள்ளே அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆகி காலெல்லாம் நிறைய கொப்பளங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால எங்க உள்ள இருக்கிற பொருள் அங்க எடுத்து வைக்க முடியல. இதுக்கு வராது, இதுக்கு மேல வச்சா வராதுன்னு நினைச்சோம். அதுக்கும் மேல பல்லடி உயரத்துக்கு எல்லாமே போயிடுச்சு சார். அதனால நாங்க அப்ரூவ் படுத்தி எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா காலியா தான் வச்சிருக்கோம். நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். அதனால நீங்க இப்ப இதான் இதுக்கு மேல என்ன வழி, இதுக்கு மேல நாங்க என்ன வழி பண்ணிக்கணும், அதுதான் நாங்க இப்ப பாக்குறோம். இதுக்கு பாதிக்கப்பட்டுட்டோம். இனிமே வருங்கால நம்ம குழந்தைங்க வாரிசுங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க என்ற பயம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இன்னும் இந்த பகுதியில பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுவீங்க நீங்க? பிரச்சனை இருக்குன்னா இப்போ மழையினால அந்த மாதிரி பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் போனது மட்டும் இல்லாம மழையினால இதெல்லாம் பழைய காலத்து வீடு. இப்பதான் புதுசா இங்க பிளாட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்ப எங்களோட வீடுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்ட் ஹவுஸ். அதனால அதெல்லாம் விரிசல் விட்டு இப்போ குழந்தைங்களை வச்சுட்டு எங்களால உள்ளே படுக்க முடியாது. எப்போ எந்த இடிக்கு விழுமோ, எந்த மலைக்கு விழுமோ, அது மாதிரி எங்களோட பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு சார். அது ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம். அதுவும் சரி பண்ண முடியாத நிலைமையில நாங்க இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். அவர் கூறியதை கேட்டோம். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை வெள்ளம் படிந்தாலும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஈரம் இன்னும் வடியவில்லை என்று அவர் சார்பாக கூறப்படுகிறது. இதோ டூலெட் என்ற போர்டு போட்டுள்ளது. இது போலதான் இந்த பகுதியில் பல வீடுகளும் உள்ளது. அதாவது இந்த வெள்ளம் வந்த காரணத்தால் வீட்டை காலி செய்து அந்த பகுதியை விட்டு மக்கள் சென்றனர். அதே போல இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல வாகனங்களும் அடித்து செல்லப்பட்டது தண்ணீரில். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்னும் அதை மீள தொடங்கியுள்ளனர். இப்பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக மீளவில்லை. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களால் அவ்வளவு சீக்கிரம் மீள முடியாது. ஏனென்றால் வீட்டுக்குள்ள இருந்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்தது, வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இன்னொரு வீட்டிற்குள்ளே செல்வோம். இப்ப நீங்க உங்க பாதிக்கப்பட்ட பொருட்கள் என்ன மீண்டும் கிடைச்சதா உங்களுக்கு?
இப்ப பாதிக்கப்பட்ட பொருள்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. திருப்பி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் எதுவும் திருப்பி கிடைக்கலன்னு தான் நாம சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா தான் ரெக்கவர் ஆகிட்டு வரோம் நாங்க. ஏன்னா இது வந்து ஈஸியா ரெக்கவர் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆகிட்டு வரோம். அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிளீன் பண்ண வந்தப்போ வந்து எங்க ஃபாதருக்கும் மதருக்கும் ரொம்ப முடியாம போயிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 40 days அட்மிட் ஆயிருந்தாங்க. நாங்க இப்பதான் வந்து 1 week ஆகுது இங்க வந்து. சோ கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவர் கூறியது கேட்டும், அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை இப்பொழுதுதான் வீடுகளுக்கு இந்த சுண்ணாம்படிக்கும் பணிகளான தற்போது நடந்து வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை, இந்த வீட்டுக்குள் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்னும் பொருட்கள் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. பொருட்கள் வீட்டிற்குள்ளே செல்லவில்லை. அதே போல அந்த வீடும் பூட்டி உள்ளது. இந்த வீட்டை பார்த்தால் தெரிகிறது ஒரு பெரிய வீடு போல உள்ளது. ஆனால் இந்த வீட்டில் கூட இன்னும் தற்பொழுது மக்கள் யாரும் வரவில்லை. இந்த வீட்டின் பொருட்கள் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. அதே போல ஒவ்வொரு வீட்டிலும் வந்து சுண்ணாம்பு அடிக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது. இருந்த போதிலும் வந்து இன்னும் முழுமையாக மீட்கப்படவில்லை. அதாவது முழுதுமாக இந்த மக்கள் இன்னும் இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரவில்லை என்று ஒரு விஷயம் கூறப்படுகிறது. அதே போல ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த உடல்நிலை, அதே போல சுகாதாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இன்னும் இந்த பகுதியில் இருக்கதான் செய்கிறது. கோபால், அதாவது முடிச்சூர் பகுதியில் வெள்ளம் வடிய தொடங்கிவிட்டது, ஈரம் இன்னும் காயவில்லை அப்படின்னு சொல்றீங்க. சோ அந்த பகுதியில் அரசால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிவாரணம் முழுமையாக அடைந்துவிட்டதா? மக்களுடைய அந்த பாதித்த மனநிலை தற்போது எப்படி இருக்கு? கோபால், இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த நிவாரணப் பொருட்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் சரியாக சென்று சேரவில்லை என்று மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். அதே போல இந்த நிவாரணப் பொருட்களை வழங்குவதில் பாரபட்சம் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதை பற்றி அவர்களிடம் கேட்கலாம். ஆமா, உங்களுக்கு அரசாங்கம் சார்பா நிவாரணப் பொருட்கள் கொண்டு கொடுத்தாங்களா? ஏதாவது? இல்ல சார், எதுவும் வரல சார், எங்களுக்கு எதுவும் வரல. இல்ல, அதுக்கு வந்து கணக்கு எடுத்தாங்களா? 5000 ரூபாய் தரதா சொன்னாங்களா? கணக்கு எடுத்தாங்களா? அது எடுத்தாங்க, அது வந்து எடுத்திருக்காங்க. அது எதுவும் வரல. கடை ஒரு சின்ன எங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரேஷன் கார்டு எல்லாம் வச்சு எழுதிட்டு போனாங்க. ஆனா எந்த உதவியும் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. பட் தனியார் நிறுவனங்கள் அது மாதிரி வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க மழை டைம்ல. ஆனா வந்து கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல சார். சென்சஸ் மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க சார். அது மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் அது கிடைச்சா நாங்க நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். ஏன்னா இப்போ நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது கிடைச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நாங்க ஃபீல் பண்றோம் சார். சார், இந்த இடத்துல கால்வாய் அடிக்கப்பட்டது பத்தி சொல்லுங்க சார். 18 படியில 16 படி முதல் மாடல் மூழ்கி எடுத்துங்க. என் பேர் சத்யகுமார், சென்ட்ரல் கஸ்டமர் டெப்டி கமிஷனர் ரிட்டையர் ஆயிருக்கேன் நான். 18 படிங்க, 18 படியில 16 படி மூழ்கிடுச்சு. கீழ் வீட்டுல வந்து 2 படி தான் மிச்சம். கீழ் வீட்டுல வந்து ஒரு 7 அடி பாம்பு, அப்படியே வீட்டு நல்ல பாம்பு இருந்திருக்கு. அவங்க வீடை கிளீன் பண்ண வந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே இன்னும் அவங்க வந்து வீட்டுக்கு வரமாட்டேன்னு நாங்க வந்து போனவங்க இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்கு வந்தோம். இப்போ வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கா தேள் இருக்கான்னு பயந்துக்கிட்டு தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன் நாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்திலே வந்து பெரிய குளம் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட் மை ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்திருக்கு. அங்க தண்ணி தேங்குது, இங்க தண்ணி தேங்குது. ஈஸியா பாம்பு வந்து இங்க எங்க கிராஸ் ஆகிட்டே இருக்கு. எனக்கு அதுதான் மெயினா, பாம்பு தான் மெயினா பயம். நாய்க்கு பேய்கிட்ட பயம் இல்ல, பாம்புக்கு தான் பயம். அதுவும் எல்லாமே நல்ல பாம்பு தான் சார். எல்லாம் நல்ல. இந்த ஏரியால வந்து மழை பெய்யறதுனால தான் தண்ணி வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எல்லாமே சொல்றது வந்து அது உண்மை கிடையாது. இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஏரியால கிட்டத்தட்ட வந்து 7-8 அடி தண்ணி நிக்குது. இது எல்லாம் பட்டா இடத்துல தான் எல்லாருமே வீடு கட்டியிருக்காங்க, ஏரி மேல கிடையாது. பட்டா இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் ஒரு தடவை 8 அடி 10 அடி தண்ணி நிக்குது. அது காரணம் என்னன்னா, நாங்களே 2 டயக்ராமோட மெமோரண்டத்தோட இந்த ஒரு லாஸ்ட் மண்டே காஞ்சிபுரம் கலெக்டருக்கு நாங்க அப்ளிகேஷன் கொடுத்திருக்கோம். ஒரு மெமோரண்டத்தோட 2 டயக்ராமோட கொடுத்திருக்கோம். அந்த ஃபிளட்டுடைய சோர்ஸ் எங்க இருக்கு, அதை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணலாம்னு கொடுத்திருக்கோம். அதை தயவு செய்து வந்து கலெக்டர் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லி பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். மக்கள் கூறியதை கேட்டோம். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை நிவாரணப் பொருட்கள், அதாவது நிவாரண நிதி என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றால் இன்னும் முழுமையாக வெளிவராத நிலையில் அந்த நிவாரண நிதி என்பது அவர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த பகுதியில் அதாவது பாம்பு தொல்லைகள் அதிகமாக உள்ளது என்றால் நீர் அப்படியே சில பகுதியில் உள்ள காரணத்தால் வந்து இந்த பாம்பு, தேல் உள்ளிட்ட ஊர்வனத்தின் தொல்லை அதிகமாக உள்ளது என்று மக்கள் சார்பாக. என்றால் இந்த வேளச்சேரி பகுதியை பொறுத்தவரை ஒரு சதுப்பு நிலமாக, முடிச்சூர் பகுதியை பொறுத்தவரை சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால் எந்த இடத்திலும் இல்லாத பிரச்சனையாக இந்த இடத்தில் பாம்பு, தேல் உள்ளிட்ட ஊர்வனத்தின் பிரச்சனை அதிகமாக உள்ளதாக மக்கள் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதனால் அதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுகிறது. கோபால்.